السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما كسبت أيديكم صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم ليدعون الله خياركم فلا استجاب لكم أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. தோணில்லாத வான் படைத்து நிலையில்லாத பூமியை படைத்து உலகத்தையே ஆட்சி செய்கின்ற வல்ல அல்லாஹுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அவனது அன்பும் அருளும் நம் இருலோக தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்கள் சுன்னத்தான வழிமுறைகளில் சிறிதேனும் அடிபெறலாமல் அப்படி எடுத்து எம்பிய உத்தம சத்திய ஷஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் நல்ல அடியார்கள் உலமாக்கள் சுகதாக்கள் அன்பியாக்கள் அவுலியாக்கள் மீதும் அவர்கள் சுன்னத்தான வழிமுறைகளில் சிறிதேனும் பின்பற்றி வாழக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த அல்லாஹுடைய வற்றாத அளப்பெருங்கிறவை என்றென்றும் நின்று நின்று நிலவட்டுமாக ஆமீன். கணித்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஃமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எப்பொழுதுமே வெற்றியையும் நிம்மதியான வாழ்க்கையையும் தருவதாக அருள்மறை குர்ஆனிலே பல இடங்களிலே வாக்களிப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த உலகெங்கிலேயும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், முஸ்லிம்களுக்கும் சரி இஸ்லாத்திற்கும் சரி எதிரான பல நிலைப்பாடுகளை நிறைய நபர்கள் யார் அப்படி இருக்கிறார்களோ அவர்கள் அந்த நிலைப்பாடு கொண்டவர்கள் அமோகமான வெற்றியை பெற்றுக் கொண்டும் ஆட்சி அதிகாரத்திலே இருந்து கொண்டும் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் எப்படி அவர்களிடத்தில் இந்த வெற்றி சென்று விட்டது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய உதவி வெற்றி என்பது முஸ்லிம்களுக்கு ஈமான்தாரிகளுக்கு இஸ்லாத்திற்கு ஏன் தாமதமாகிவிட்டது? ஏன் வெற்றி தூரமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய தருணம் ஏது? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், தன்னுடைய அடியாருக்கு யாருக்குமே நான் அநீதம் இழைக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் தன் மீது சத்தியமிட்டே சொல்லுவான், தன் மீது ஆணையிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், நான் எந்த அடியாருக்கும் அநீதம் இழைக்க மாட்டேன், ஏன் நான் என் மீது விதியாக்கி இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுவான். ஆனால் உலக அளவிலே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து இந்த இஸ்லாமிய சமூகம் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த கேள்விகள் எல்லாம் நம்மிடத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறார். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்முடைய சமூகத்தையும் தாண்டி பொது வெளியிலே அதிகமாக பரவிவிட்டது. குறிப்பாக இஸ்லாமியர்களை யார் எதிரிகளாக நினைக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். பிரம்மாண்டமான வெற்றியிலே பதவி வகித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். அதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏன் இப்படி இஸ்லாமியர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள், வெறுக்கப்படுகிறார்கள்? ஏன் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி உதவி என்பது ஏன் தூரமாகிக் கொண்டே இருக்கிறது என்பதை நம்மவர்களிடத்திலே நாம் ஒருவருக்கு மத்தியிலே கேட்டுக்கொண்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னா நம்ம இடத்துல ஒற்றுமை இல்லை,
நம்மிடத்தில் ஒற்றுமை இல்லை, நம்மிடத்தில் பல பிரிவுகள் இருக்கின்றன, பல இயக்கவாதிகள் இருக்கின்றார்கள். ஆகையினால் தான் நமக்கு வெற்றி கிடைக்க மாட்டேங்குது என்பதாக நாம நம்மவர்களுக்கு மத்தியிலே ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இந்த இஸ்லாமிய சமூகம் சொல்லக்கூடிய பதில் இதுதான். அதனால இதுதான் காரணமா என்று நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், உலகத்திற்கும் இந்த மனித சமூகத்திற்கும் பொதுவாக இஸ்லாமியர்களுக்கு வெற்றியை மாத்திரம் தரக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கின்றது என்பதை நாம் வரலாறுகளிலேயும் அருள்மறை குர்ஆன் ஹதீஸ்களிலேயும் புரட்டி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்குரிய காரணங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் ஏன் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறார்? நமக்கு ஏதாவது ஒரு இடையூறு வருகிறது, ஏதாவது நமக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வருகிறது, அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிடுகிறோம். ஆனால் அதற்குரிய பதில் உதவியாக வெற்றியாக அல்லாஹ்விடமிருந்து நமக்கு வருவதை விட்டும் ஏன் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் பலவிதமான காரணங்களை எடுத்து சொல்லுகிறார். அதில் முதல் காரணம் என்ன தெரியுமா? நான் தான். முதல் காரணம் நான் தான். அதை அருள்மறை குர்ஆனிலே நாம் பார்க்க முடியும். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் தான் அதற்கு காரணம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லுகிறார், உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்துச்சுன்னு சொன்னா, கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா, இது எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லி என்பதாக நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். நபியே, நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், இந்த துன்பம் என்பது உங்களால் தான் வந்தது. குல் ஹுவ மின் இன்தி அன்ஃபுசிக்கும். இந்த துன்பங்கள் என்பது, உங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் என்பது நீங்களாக உங்களுக்காக நீங்களே தயார் செய்து கொண்டீர்கள் என்பதாக நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வெற்றி உதவி என்பது தாமதமாகுவதும் தூரமாகுவதற்கும் காரணம், முதல் காரணம் நான் தான். அல்லாஹ் அருள்மறையினுடைய வார்த்தை இது. அடுத்ததாக இரண்டாவதாக நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய நடத்தைகள், நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், இதன் காரணமாகவும் நம்முடைய வெற்றி உதவி என்பது நம்மை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்வார், லகது நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கதீரா. இதற்கு முன்னதாக நான் நிறைய சந்தர்ப்பங்களிலே நாம் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அதனுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஹுனைன் என்று சொல்லக்கூடிய ஒரு போரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த போரிலே நாம் உதவி செய்தோம். வயம ஹுனைன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்துடைய தொடர்ச்சியிலே சொல்லுகிறார். அந்த ஹுனைன் போரை பற்றி அல்லாஹ் அருள்மறையிலே சொல்ல காரணம், ஹுனைன் போரின் பொழுது எதிரிகளை விட இஸ்லாமியர்கள் 2 மடங்கு அதிகமாக இருந்தார்கள். பொதுவாக நம்மிடத்துல ஏதாவது ஒன்று ஒரு அதிகமான சக்தியுடையவதாக இருந்தா நம்ம உடனே என்ன நினைச்சிருவோம்? நம்மளை யாரும் வெற்றி கொள்ள முடியாது என்பதாக நினைத்து விடுவோம். அதே அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த ஹுனைன் போரின் பொழுது நீங்கள் 2 மடங்காக இருந்தீர்கள். அப்பொழுது நீங்கள் உங்களையே நீங்கள் பெருமையடிக்கும் விதமாக நம்மை வெற்றி கொள்ள முடியாது என்கின்ற வார்த்தையிலே நீங்கள் நினைத்து கொண்ட ஒரே காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சா, அந்த ஹுனைன் போரின் பொழுது முதல்ல அல்லாஹ் தோல்வியை கொடுக்கிற மாதிரியே அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஹுனைன் போரின் பொழுது வெற்றியை கொடுத்தான். சும்மா அன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய சாந்தியை இறக்கி அருளினான் என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்க முடியும். நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய நடத்தைகள், நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அந்த முறைகளின் பிரகாரம் தான் வெற்றியும் உதவியும் அல்லாஹ்விடமிருந்து நம்மிடத்திலே வந்து சேரும். எப்பொழுது அந்த சிறு தவறான எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே தோன்றி விடுகிறதோ அப்பொழுது அந்த வெற்றி உதவி என்பது நம்மை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக அது ஆகிவிடும். அடுத்ததாக நம்முடைய பாவங்களும் ஒரு காரணம். அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுவான்,
உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் சரி, பிமா கசபத் ஐதீக்கும், நீங்க தான் சம்பாதிச்சது. உங்களுக்கு துன்பங்கள் வருகின்றது என்று சொன்னால் அதை நீங்கள் தான் சம்பாதித்துக் கொண்டீர்கள். பெரும்பாலான தவறுகளை, பிழைகளை உங்களை விட்டு நான் பொறுத்து மறைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய பாவங்களினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எப்படியெல்லாம் தண்டிப்பான் என்று சொன்னால், அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் நிறைய உதாரணங்களை சொல்லி காண்பிப்பான். ஒரு வசனத்திலே சொல்லுவான், முந்தைய சமூகத்தினர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், நாம் அவர்களை எப்படியெல்லாம் பிடித்தோம் தெரியுமா? அவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால் அவர்களை நாம் எப்படி பிடித்தோம் தெரியுமா? ஒரு சிலர்களை நாம் கல்மாரி பொழிய வைத்து காற்றை அனுப்பி அவர்களை நாம் தண்டித்தோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்றான், வேறு சிலர்களை பயங்கரமான சப்தத்தை கொண்டு நாம் அவர்களை பிடித்துக் கொண்டோம், தண்டித்தோம். அதே போல வேறு சிலர்களை பூமியிலே நாம் புதைத்தவர்களாக, பூமியை விழுங்க செய்தவர்களாக நாம் அவர்களை தண்டித்தோம். வேறு இன்னும் சிலர்களை நாம் நீரிலே மூழ்கடித்தும் தண்டித்தோம். காரணம் என்ன? அவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த சமூகம் பாவம் எழுப்பதிலே மூழ்கி விடுகிறதோ அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு தண்டனையை அவர்கள் சம்பாதித்த அதற்கு கூலியாகவே அல்லாஹ் இந்த துன்யாவிலேயே தண்டனையை கொடுத்து விடுகிறார். கானு அன்ஃபுஸஹும் யظ்லிமூன், அவர்களே தங்கள் மீது அவர்களே தவறளித்துக் கொண்டவர்களாக தங்கள் மீது கொடுமை இழைத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆன் வசனத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கின்றான். இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய அல்லாஹ் இரண்டு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். பாவத்தின் காரணத்தினால் அல்லாஹ் ஒருவரை தண்டிப்பான். இரண்டாவதாக அவர்கள் செய்த செயல்பாடுகளினாலே அந்த தண்டனைகளுக்கு காரணமாகிவிடும். அது அல்லாஹ் காரணம் அல்ல என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கின்றார். எப்படி நாம் செய்கின்ற பாவத்தின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய வெற்றியும் உதவியும் நம்மை விட்டு எப்படி தூரமாகிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாம் தேசத்திற்கு ஒரு படையை அனுப்புறாங்க. அந்த படை போய்விட்டு வெற்றி பெற்றவர்களாக திரும்பி வருகிறார்கள். அந்த படையிலிருந்து வந்த ஒரு தூதுவர் அமீருல் மோமினீன் அவர்களே, அவருடைய சபைக்கு வந்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சபைக்கு வந்து, அமீருல் மோமினீன் அவர்களே, நான் இந்த போரிலே இஸ்லாமிய படை வெற்றி பெற்று விட்டது என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய படைக்கு வெற்றியை நல்கிவிட்டான் என்பதாக சொல்கிறார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க எந்த நேரத்துல போர ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், லுஹா நேரத்துக்கு கொஞ்சம் முன்னதாக நாங்கள் போரை ஆரம்பித்தோம். அப்படியா? நம்முடைய படை வெற்றி கொண்ட பொழுது எந்த நேரத்தில் வெற்றியை கைப்பற்றியது? அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், மகரிப் நேரத்துக்கு கொஞ்சம் முன்னதாக நாங்கள் வெற்றி பெற்றோம். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். அழுகிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். வரலாற்று சுவடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாடி நனைகின்ற அளவிற்கு தாடிகளை வழிந்து ஓடுகிறது அவர்களுடைய கண்ணீர். அழுது கொண்டிருக்கிறார்கள். சுற்றிலும் இந்த தோழர்களுக்கு ஒண்ணுமே புரியல. வெற்றின்னு தானே சொன்னாங்க, வெற்றி என்று சொன்னதற்கு எதற்காக வேண்டி அழ வேண்டும்? உமர் ரலியல்லாஹு எல்லாரும் கேட்கிறாங்க, அழுவாதீங்க, ஏன் அவர் நல்ல வார்த்தையை தானே சொன்னார்கள். நம்முடைய இஸ்லாமிய படை வெற்றி பெற்று விட்டு வந்திருக்கிறது என்பதாகத்தானே சொன்னார்கள், எதற்காக வேண்டி அழுகிறீர்கள் என்பதாக கேட்ட பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆம், வெற்றி பெற்றதுதான். இஸ்லாமியர்களுடைய வெற்றி என்பது அல்லாஹ்வுடைய உதவி கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய உதவி கொண்டுதான் நம்முடைய வெற்றி என்பது இருக்கும். ஆனால் இவ்வளவு நேரம் தாமதமாக வெற்றி கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால், ஒன்று நான் பாவம் செய்திருக்கிறவனாக இருப்பேன், அல்லது நீங்கள் மக்கள் யாராவது பாவம் செய்தவர்களாக இருப்பீர்கள். அதன் காரணமாகத்தான் நம்முடைய இந்த வெற்றி என்பது
இவ்வளவு நேரமாக நீளமாக இருக்கிறது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே வெற்றியை கொடுத்து விடுவார். அல்லாஹ்வுடைய உதவி என்பது வெற்றியில இருக்கின்றது என்று சொன்னால் அது உடனே கிடைத்துவிடும். இவ்வளவு நேரம் நீண்டதாக வெற்றி இருக்காது. நாம் செய்த பாவத்தின் காரணத்தினால் தான் இவ்வளவு நேரம் நீண்டிருக்கிறது என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெற்றி தாமதமாக கிடைத்ததும் கூட நாம் செய்த பாவத்தின் காரணத்தினால் தான் என்பதாக சொன்னார்கள். என்று சொன்னால் நாம் எவ்வளவு கூட்டங்கள் போட்டு எவ்வளவு போராட்டங்கள் நடத்தினாலும் எவ்வளவுதான் போராடினாலும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு தூரமாகிக் கொண்டிருக்கிறது, தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. அது ஏன் என்பதை நாம் சிந்திக்க மறந்துட்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்ததாக நாம் ஏதாவது ஒரு பாவம் செய்வதை பார்த்தால், ஒரு தீங்கு செய்வதை நாம் பார்த்தால் அதை தடுக்க வேண்டும். அப்படி தடுக்கவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹ்விடத்தில் நாம் எவ்வளவு மன்றாடினாலும் வெற்றி என்பதும் அல்லாஹ்வுடைய உதவி என்பதும் தாமதமாகத்தான் கிடைக்கும், தூரமாகிக் கொண்டுதான் இருக்கும். நாம் பாவம் செய்வதை யாராவது ஒருவர் நமக்கு முன்னால் செய்தால் அதை பார்த்தவுடனே தடுத்து விட வேண்டும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், மக்கள் செய்யக்கூடிய பாவமான காரியங்களை நீங்கள் பார்த்தால் அதை தடுத்து விடுங்கள். அப்படி தடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது தண்டனையை எல்லோருக்குமே சேர்த்து கொடுத்து விடுவார். நாம் பாவம் செய்யலையே, எனக்கு எதுக்கு தண்டனை என்பதாக நாம் சிந்திக்கின்றோமே. அருமை நாயகம் சொல்லுகிறார்கள், எல்லோருக்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தண்டனையை பொதுவாக்கி விடுவான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளை வரிசையாக அடுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்ப முதல்ல சொல்றாங்க, ஈமான் கொண்டவர்களே, முஃமின்களே, முதல்ல உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்கள். முதல் வார்த்தை சொன்னாங்க, உங்களை நீங்கள் கவலைப்படுங்கள். அதே போல நீங்கள் நேர்வழியிலே இருந்தீர்கள் என்று சொன்னால் மற்றவர்களுடைய வழிகேடு என்பது உங்களுக்கு எந்த தீங்கையும் செய்திடாது என்பதாக நீங்கள் வார்த்தையை, அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், உண்மையான இந்த ஆயத்தோட கருத்து என்ன தெரியுமா? நீங்கள் உங்களை பற்றி கவலைப்படுங்கள். அப்படி கவலைப்பட்டு நீங்கள் நேர்வழியில இருந்தீர்கள் என்று சொன்னால் வழிகேட்டில இருப்பவர்கள் உங்களை எதுவுமே செய்துவிட முடியாது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இதற்கு உண்மையான கருத்து என்ன தெரியுமா? மக்கள் ஏதாவது தீய செயல்கள் செய்வதை நீங்கள் பார்த்தால் உடனே நீங்கள் அதை தடுக்க வேண்டும். நீங்கள் தடுக்க முயற்சிப்பதில்லை. அதே போல அநியாயக்காரர்கள் அநீதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதை தட்டி கேட்க வேண்டும், அவருடைய கரத்தை பிடித்து அதை தடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது வேதனை, அவனது தண்டனை என்பது நல்லவர் கெட்டவர் என எல்லோரின் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி விடுவான். சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அருமை நாயகம் சொன்னதை சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நல்ல செயல்கள் செய்வதற்கு நீங்களும் செய்ய வேண்டும், மற்றவர்களை செய்யும்படி ஏவ வேண்டும். பாவங்களிலிருந்து நீங்களும் உங்களை தடுத்துக் கொள்ள வேண்டும், மற்றவர்கள் பாவம் செய்வதை பார்த்தால் அதையும் தடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு கீழ்த்தரமான கேவலமான கேடுகெட்ட தலைவர்களை உங்களுக்கு தலைவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி விடுவான், ஆட்சியாளர்களாக ஆக்கி விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த கேடுகெட்ட ஆட்சியாளர்கள் உங்களை எப்படி நடத்துவார்கள் தெரியுமா? உங்களுக்கு அதிகமாக தொல்லை கொடுப்பார்கள், உங்களுக்கு அதிகமாக துன்பங்களை தருவார்கள். உங்களிலே நல்லவர்கள் அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க? கெட்டவர்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி எதுவோ நல்லாக கையாறக்கும், உங்களிலே நல்லவர்கள் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்வுக்கு துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடு என்பதாக துஆ செய்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபலா யஸ்தஜாப லக்கும், உங்களுடைய துஆவுக்கு அல்லாஹ் பதிலளிக்க மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய உரையிலே சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒருவர் தவறு செய்கின்றார் என்று சொன்னால் அதை தடுப்பது நம் மீது கடமை. நம்ம செய்யலையே,
அவர் செஞ்ச அவருக்கு தானே என்பதாக நாம் போவதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் கடுமையாக கண்டிக்கிறது. அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் தீயது செய்வதை பார்த்து தடுக்காமல் சென்றால் அல்லாஹ் அந்த நல்லவருக்கும் சேர்த்து தான் தண்டனை கொடுப்பான் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அடுத்ததாக இஸ்லாமிய வரலாற்றிலேயே முக்கியமான ஒரு போர் உஹது போர் என்பது. எதற்கெடுத்தாலும் நாம் உணர்ச்சி வசப்படுவதும் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதும், இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்துவிட்டால் உடனே கோபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு நாம் ஏதாவது அவசரப்பட்டு செய்துவிடக் கூடாது. அதுவும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைப்பது விட்டும் தூரமாகிவிடும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அந்த உஹது போரின் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தையை மீறிய சஹாபா தோழர்கள் அந்த நேரத்தில் உஹது போரிலே முற்றிலுமாக அந்த போர் அப்படியே இஸ்லாமியர்களுக்கு எதிராக திரும்பிவிட்டது. தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலைக்கு இஸ்லாமியர்கள் தள்ளப்பட்டார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சஹாபாக்களை, தன்னோடு இருந்த சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு ஒரு பாறைக்கு பின்னால போய் ஒளிஞ்சிட்டான். அந்த உஹது மலைக்கு மேல ஏறி ஒரு பாறைக்கு பின்னால போய் ஒளிஞ்சிட்டான். அப்போ எதிரிகளுடைய தலைவராக வந்திருந்த அபூ சுஃபியான் கேட்கிறார், உங்களிலே முகம்மது இருக்கிறாரா? சத்தம் போட்டு கேட்கிறார். அருமை நாயகமும் அவருடைய சஹாபா தோழர்களும் ஒன்றாக உஹது மலைக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிறான். மலைக்கு முன்னால் நின்று கொண்டு அபூ சுஃபியான் சத்தம் விட்டு கேட்கிறார், முகம்மது இந்த இடத்துல இருக்கிறாரா? அப்ப உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? கோபத்தில் எந்திரிச்சு பதில் சொல்வதற்காக வேண்டி எழுந்திருந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? உமர் ரலியல்லாஹு பிடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. அப்படியே பாறைக்கு கீழாக அமர்த்தி கொண்டார்கள். கொஞ்ச நேரம் எந்த பதிலும் இல்லை. அதற்கு பிறகு அபூ சுஃபியான் கேட்டார், அபூ குஹாபாவின் மகன் அபூபக்கர் சித்தீக் இருக்கிறாரா? சத்தம் போட்டு கேட்கிறாங்க. அப்பொழுதும் எந்த பதிலும் இல்லை. மூன்றாவதாக அபூ சுஃபியான் கேட்டார், கத்தாபின் மகன் உமர் இருக்கிறாரா என்பதாக மூன்றாவதாக சப்தமிட்டார். இதற்கும் பதில் இல்லாத பொழுது அபூ சுஃபியான் சொன்னார், எல்லாருமே மௌத்தா போயிட்டாங்க, முஹம்மதும் அபூபக்கரும் உமரும் எல்லோருமே மௌத்தா போய்விட்டார்கள், மரணித்து விட்டார்கள் என்பதாக சத்தமிட்டு சொன்ன பொழுதுதான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே இப்பொழுது நீங்கள் பதில் கூறுங்கள் என்பதாக சொன்னார்கள். இப்பொழுது நீங்கள் பதில் கூறுங்கள் என்பதாக சொன்னார்கள். அபூ சுஃபியான் சொன்னார், இப்பொழுது எங்களுடைய கடவுள் மாத்திரம்தான் இருக்கிறார், அவர் எங்களை மாத்திரம் பாதுகாத்துக் கொள்வார் என்பதாக அபூ சுஃபியான் சத்தமிட்டு சொன்ன பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்திருத்து பதில் சொன்னார்கள், இல்லை இல்லை, கூலுல்லாஹ். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அருமை சஹாபா தோழர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூபக்கர் சித்தீக்கையும் தன்னோடு இருந்த சஹாபா தோழர்களையும் பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எல்லோருமாக அபூ சுஃபியானுக்கு இப்பொழுது பதிலளியுங்கள், கூலுல்லாஹ அலா வ அஜல். இப்பொழுது சொல்லுங்கள், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்ந்தவன், அவன் கண்ணியமானவன் என்பதாக சத்தமிட்டு சொன்ன பொழுது எல்லோருமே புரிந்து கொண்டார்கள், அவர்கள் எல்லோரும் உயிரோடு இருக்கின்றார்கள் என்பதாக. அபூ சுஃபியான் மறுபடியும் சொன்னார், எங்களுடைய கடவுள் எங்களை பாதுகாப்பார் என்பதாக. அப்பொழுதும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கூலு, சஹாபா தோழர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹு மௌலானா, எங்களுடைய ரப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன்தான் உயர்ந்தவன், அவன்தான் எஜமானன், அவன் இருக்கிறான் எங்களுக்கு என்பதாக எல்லோருமே சேர்ந்து சொல்லுங்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது அருமை சஹாபா தோழர்கள் எல்லோருமே சத்தமிட்டு சொன்னார்கள், அபூ சுஃபியானும் எதிரிகளும் பயந்து விட்டார். இஸ்லாமியர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், முஹம்மது உயிரோடு இருக்கிறார், அபூபக்கர் உமர் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதாக பிறகு புரிந்து கொண்டார்கள். ஆத்திரப்பட்டு முதலாவதாக சொல்லியிருந்தால் எதிரிகள் எல்லோருமே சுற்றி வளைத்து அவர்கள் எப்படியாவது கொன்று குவித்திருப்பார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரப்படுவதை விட்டும் ஆத்திரப்படுவதை விட்டும் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவதை விட்டும் பொறுமையாக இருங்கள் என்பதாக அருமை நாயகம் தடுத்த காரணத்தினால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசியிலே வெற்றியை கொடுத்தார். உணர்ச்சி வசப்பட்டதின் காரணத்தினால் இந்த அளவிலேயும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நம்முடைய சமூகத்து சொந்தங்கள் தன்னுடைய மனைவிகளை, தன்னுடைய பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை, குடும்பங்களை எல்லாவற்றையும் விட்டு இந்த அளவிலேயும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்களே, நாம் அவர்களை பற்றி எந்த அளவிலேயும் ஒவ்வொரு நாளும்
பல வருடங்களாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு செய்த ஒரே காரணத்தினால்தான். சிந்தித்து பொறுமையாக எதற்கும் நான் முடிவெடுத்திருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய உதவி நமக்கு உடனேயே கிடைத்திருக்கும். அல்லாஹ்வுடைய வெற்றி நமக்கு உடனேயே கிடைத்திருக்கும். நாம் உணர்ச்சி வசப்பட்டதின் காரணத்தினால் தான் இந்த அளவிலேயும் அவர்கள் சிறைகளை வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஈருலக நன்மையும் இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்கள் எல்லாவற்றையும் விட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்ததாக கண்ணியம் என்பதை நம்ம இஸ்லாமியர்கள் யாராக இருந்தாலும் சரி, கண்ணியம் என்பதை நாம் யாரிடத்தில் தேட வேண்டும்? எங்கு எடுத்தாலும் எங்கு சென்றாலும் நம்மை எல்லோருமே கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக நினைக்கிறோமே, அதுவும் கூட அல்லாஹ்வுடைய வெற்றி நமக்கு கிடைப்பதை விட்டும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைப்பதை விட்டும் தூரமாக்கி விடுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நேரத்தில் சிரியாவுக்கு புறப்பட்டு போய்கிட்டு இருக்கிறான். அவங்களோட சேர்ந்து அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போறான். ரெண்டு பேருமே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். போற வழியில தாகத்தின் காரணத்தினால் ஒரு நீர் தடாகத்தை பார்க்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஒட்டகத்திலிருந்து அந்த கயிற்றை விட்டு இறங்கியவர்களாக தன்னுடைய கால் உரைய கலட்டி என்ன செஞ்சாங்க? தோல்ல போட்டுக்கிட்டாங்க. கால் உரைய கலட்டி தோல்ல போட்டுக்கிட்டாங்க. யாரு? அமீர் முஃமினீன் அவர்கள், ஜனாதிபதி. சிரியா நாட்டுக்கு போறாங்க. அந்த போற வழியில ரெண்டு காலுறைகளை என்ன செஞ்சாங்க? கலட்டி தன்னுடைய தோல்ல போட்டுக்கிட்டாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கையில இருந்து இறங்கி தண்ணியை எடுத்து குடிக்கிறான். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு இதை பார்த்துடுறான். பக்கத்துல இருந்து பார்த்துட்டு சொன்னாங்க, அமீர் மோமின் அவர்களே, நீங்கள் ஜனாதிபதி, உங்களுக்காக வேண்டி அங்க ஒவ்வொரு நாட்டு மன்னர்களும் மக்களும் உங்களுக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க உங்களை இந்த நிலையில அந்த காலுடைய தோல்ல போட்டிருக்க நிலையில பார்ப்பாங்கன்னு சொன்னா உங்களை ஒரு மாதிரியா நினைப்பாங்களே, ஒரு கண்ணிய குறைவா இருக்குமே என்பதாக அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹுக்கு உடனே முகம் சிவந்தது. கோபத்துக்கு உச்சகட்டத்திற்கே போயிடுறாங்க. திரும்பியவர்களாக சொன்னார்கள், அபூ உபைதாவே, இந்த வார்த்தை நீங்க மட்டும் சொல்லாம வேற யாராவது சொல்லியிருந்தா இந்நேரம் வேற நடந்திருக்கும், இந்நேரம் வேற நடந்திருக்கும் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், கண்ணியத்தை நாம் யாரிடத்தில் எதிர்பார்ப்பது? நாம் கேவலமானவர்களாக இருந்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாத்தின் மூலமாக நம்மை கண்ணியமானவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கினானே, அதை விட பெரிய கண்ணியம் நமக்கு யாரிடத்தில் இருந்து கிடைக்க போகிறது என்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்று சொன்னால், இப்படி நாம் எங்கு சென்றாலும், உதாரணத்திற்கு நாம் ஒன்றுக்காக வேண்டி போராட வேண்டும் என்று சொன்னால், பல தலைவர்களாக இருப்பவர்கள் ஒன்று கூடி ஒரே இடத்திலே ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு விஷயத்திற்காக வேண்டி போராடினோம் என்று சொன்னால், அங்கே தலைமைத்துவத்துவமாக நிற்பதற்கு அவர்களிலேயே நம்மவர்களுக்கு மத்தியிலேயே நாம் போட்டி கொண்டு யார் தலைவராக இருப்பது என்பதை நான் என்பதாக போட்டி கொண்டிருக்கிறோமே. எதற்காக வேண்டி? என்னுடைய இயக்கம், என்னுடைய இயக்கத்தினுடைய பெயர், என்னுடைய குழுவினுடைய பெயர் வெளிப்பட வேண்டும். என்னுடைய தலைமைத்துவத்துக்கு கீழாக இருப்பவர்கள் தான் இங்கே போராடுகின்றார்கள் என்பது வெளியே தெரிய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம், அந்த மரியாதையை எதிர்பார்த்த வண்ணம் செய்யக்கூடிய செயல்களின் காரணத்தினால்தான் நமக்கு எந்த வெற்றியும் அல்லாஹ்விடமிருந்து கிடைப்பதில்லை. அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைப்பதில்லை, தூரமாகிக் கொண்டே இருக்கிறார். வெற்றி என்பதும் உதவி என்பதும் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கிடைப்பது விட்டும் தூரமாகி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக நான் மற்றவர்களுடைய மாற்று மதத்தவர்களுடைய உள்ளத்திலே அவருடைய இதயத்தை நாம் நிச்சயமாக ஆண்டிருக்க வேண்டும். அவருடைய இதயத்துடையவர்களாக நாம் மாறி இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலையும் ஒன்றே ஒன்று, நாம் ஷிர்க்கினுடைய விஷயத்திலே மாத்திரமல்ல, மற்ற மனிதாபிமான எல்லா விஷயத்திலேயும் நாம் அவர்களோடு நிற்க வேண்டும். காரணம், இப்பொழுதும் கூட நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், வக்ஃபுக்காக வேண்டி நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இங்கே நம்மவர்களோடு இஸ்லாமியர்களோடு மாற்று மதத்தவர்கள் கைகோர்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இருக்கிறோம் என்பதாக அவர்களும் நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலே வெற்றியை வைத்திருக்கிறான். எப்பொழுது நாம் ஒதுக்கி விடுகிறோமோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் தூரமாகிவிடும் என்பதை நாம் சிந்தித்து உணர வேண்டும். அருமை நாயகத்தினுடைய நபித்துவத்தின் 7ஆம் ஆண்டு அந்த நேரத்தில் என்ன மக்கத்து குஃபார்கள் என்ன செய்தார்கள்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குலம், ஹாஷிம் குலம்,
முத்தலிப் அவர்களுடைய அந்த கிளையார் அவர்கள் எல்லோரையுமே மக்கத்து குப்பார்கள் என்ன செய்தார்கள்? ஊர் ஒதுக்கம் செய்தார்கள். ஊரை விட்டு விரட்டி எடுத்தார்கள். சுமார் 1 அல்ல 2 அல்ல 3 வருட காலம் அவர்கள் ஊர் ஒதுக்குப்புறத்திலே பள்ளத்தாக்கில் இருந்து வந்தார்கள். அதிலே யார் இருந்தால் இஸ்லாமியர்கள் மாத்திரம் அல்ல, அந்த ஹாஷிம் குலத்திலே இருந்த குஃபார்கள் காபிர்களும் இருந்தார்கள், மாற்று மதத்தவர்களும் இருந்தார்கள். அவர்களும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கைகோப்பவர்களாக இருந்தார்கள். 3 வருட காலத்திற்கு பிறகு ஒவ்வொருவரும் இஸ்லாம அல்லாத மாற்று மதத்தவர்கள் செய்த உதவியின் காரணத்தினால் மீண்டும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவிற்குள் நுழையக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்கள். மீண்டும் தலைவரானார்கள், மக்காவை வெற்றி கொண்டார்கள் என்று சொன்னால் வெறும் இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல, மாற்று மதத்தவர்கள் நம்மோடு கைகோர்க்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே நமக்கு உதவியையும் வெற்றியையும் வெகு விரைவாக நமக்கு தர காத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, கடைசியாக ஒரே ஒரு விஷயம், நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் அமல்கள் குறைந்து விட்டார் அப்பொழுதும் அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் தூரமாகிவிடும். எப்பொழுது நாம் இபாதத்தினுடைய விஷயத்திலே மிக நெருக்கமாக அதை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி உடனே கிடைத்துவிடும். நமக்கு தெரியும், அருள்மறை குர்ஆனிலே தப்பத் யதா என்று சொல்லக்கூடிய சூரா ஒன்று இருக்கிறார். தப்பத் யதா அபீ லஹபி வ தப் என்று சொல்லக்கூடிய சூரா. அந்த சூரா இறங்கிய பொழுது அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபூ லஹபை பற்றியும் அவருடைய மனைவியை பற்றியும் சொல்லி காண்பிக்கின்றார். அபூ லஹபும் அவனுடைய மனைவியும், அபூ லஹபனுடைய கைகள் நாசமடையட்டும், அவன் நரகவாதி, அவனுடைய மனைவியும் நரகவாதி என்று சொல்லக்கூடிய வார்த்தை அந்த தப்பத் யதா சூராவிலே வருகிறார். அந்த அபூ லஹபனுடைய மனைவி அர்வா என்று சொல்லக்கூடியவள் என்ன செய்தால், உடனே கல்லை தூக்கிட்டு, வெறும் கல்லை தூக்கி கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது போடுவதற்காக வேண்டி வருகிறார். இந்த வார்த்தைகள் அருமை நாயகத்தினுடைய நாவிலிருந்து வெளிப்பட்டு இருக்கிறார். நம்மை அசிங்கப்படுத்தி விட்டார், கேவலப்படுத்தி விட்டார் என்பதாக அர்வா என்பவள் கல்ல தூக்கிட்டு வர்றார். வருகின்ற பொழுது காபத்துல்லாவில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறான். அப்ப தூரத்துல இருந்து கல்ல தூக்கிட்டு வரக்கூடிய அந்த அர்வா பெண்ணை, அபூ லஹபுடைய மனைவியை அபூபக்கர் சித்திக் எல்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த அர்வா கல்லை கொண்டு உங்கள் மீது போடுவதற்காக வேண்டிதான், உங்களை பார்த்து கொண்டேதான் வருகிறாள் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். உங்களை பார்த்து விட்டால், அருகாமையில வந்தால் உங்களை பார்த்து விட்டு உங்கள் மீது கல்லை போட்டு விடுவாள். அபூபக்கர் சித்திக் எல்லாம் சொல்றாங்க, வரக்கூடிய அந்த வேகத்தையும் அதையும் பார்த்துட்டு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லன் தரானி, அவர்களை பார்க்க மாட்டான்னு சொன்னார். காபத்துல்லாஹிலே அமர்ந்திருக்கிறார்கள். அருள்மறை குர்ஆனை சதா என் நேரமும் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லன் தரானி, அந்த அர்வா என்னை பார்க்க முடியாது, பார்க்க மாட்டாள் என்பதாக சொல்லுகிறார்கள். அது எப்படி பார்க்காம இருக்க முடியும்? அபூபக்கர் சித்திக் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க. நெருங்கி வந்து விட்டால், அருகாமையில வந்து விட்டால், வந்த அந்த அர்வா அபூ லஹபுடைய மனைவி கேட்டால், அபூபக்கரே, உங்களுடைய தோழர் எங்க, உங்க நண்பரை எங்க என்பதாக கேட்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் எல்லாத்தவங்க பக்கத்துலதான் இருக்கிறாங்க. கல்ல கையில வச்சுக்கிட்டே கேட்கிற அர்வா என்பவள், உங்களுடைய தோழர் எங்கே, முஹம்மது எங்கே என்பதாக கேட்கிறார். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அர்வா என்ற பெண்ணினுடைய கண்ணுக்கும் அருமை நாயகத்திற்கு மத்தியில் அல்லாஹ் திரையை ஏற்படுத்தி விட்டான். அருள்மறை குர்ஆன் வசனம் என்ன தெரியுமா? வைதா கராத்தல் குர்ஆன, அருள்மறை குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதிக்கொண்டே இருந்தால், அருள்மறை குர்ஆனோடு நீங்கள் ஒட்டி இருந்தால், ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆখিরা, மறுமையை ஈமான் கொள்ளாத எதிரிகளிடமிருந்து உங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே ஹிஜாபம் மஸ்தூரா, மறைக்கப்பட்ட திரையை நாம் ஏற்படுத்தி விடுவோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்க முடியும். அருமை நாயகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவிற்கு உடனே உதவியை ஏற்படுத்தினார். அந்த பெண் அருகாமையில நிற்கிறாள். அர்வா என்ற அபூ லஹபுடைய மனைவி அருமை நாயகத்துக்கு அருகாமையில நிற்கிறாள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரியாதவாறு
ஹிஜாபும் மஸ்தூரா, மறைக்கப்பட்ட திரையை நாம் ஏற்படுத்தி விட்டோம் என்பதாக சொல்கின்றார் என்று சொன்னால் இதுதான் அல்லாஹ்வுடைய உதவி என்பது, இதுதான் அல்லாஹ்வுடைய வெற்றி என்பது. நாம் எப்பொழுது இதுவரை நான் சொன்ன அந்த 8 விஷயங்களையும் நாம் எப்பொழுது கையில எடுத்து எப்பொழுது நாம் அதை பின்பற்றி நடக்கிறோமோ அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை எல்லோரும் சென்றவர்களே. யா அல்லாஹ், இந்த உம்மத்துமார்களுக்கு உள்வீட்டு விவகாரம் முதற்கொண்டு உலகளாவிய விவகாரங்கள் வரை வெற்றியை எங்களுக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய உதவியை தாமதம் இல்லாமல் எங்களுக்கு வழங்கி எங்களுடைய காரியங்களை சீராக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய உதவியை தடுக்கக்கூடிய, உன்னுடைய வாக்குறுதியை தாமதப்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களிலிருந்தும் விலகி வாழக்கூடிய மேன்மக்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஆக்கி நல்லருள் பாலிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.